வரலட்சுமி விரதம் வர்றதுக்கு இன்னும் கரெக்டாக நடுவில் ஒரு வாரம் தான் இருக்கு. பூஜைக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும்ல, மொத்தமாக ஒரே நாள் செய்ய முடியாது. அதனால அப்படியே டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கேன். அப்படிதான் நேற்று காலையில் மித்துவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி குக்கிங்கை முடிச்சிடலான்னு டிவியில் வேல்மாரல் போட்டு விட்டு கேட்டுக்கிட்டே லஞ்சுக்கு என்னோட ஸ்டைலில் சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸாக செஞ்சிருந்தேன். நான் எப்படி செய்வேன்னு ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஒரு கப் பிரியாணி அரிசி 90% வேகிற அளவுக்கு கொஞ்சமாக அதில் சால்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்து வேக வச்சு தண்ணி சுத்தமா இல்லாம இருத்தி வடிச்சு வச்சுக்கிட்டு சைட் பை சைடு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் ஆனியன், பச்சை மிளகாய், கேரட், கோஸ்னு இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 3/4 பங்கு வெந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட் சேர்த்து கலந்து விட்டு அதுல கொஞ்சமா சோயா சாஸ் சேர்த்து ஒரு பெரட்டு அதுல ஆற வச்சிருக்க ரைஸ் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கலந்து ஈவனா மசாலா பிளெண்ட் ஆனதும் கொத்தமல்லி தூவி விட்டேன். இது கூட மித்துக்கு எக் சேர்த்தா பிடிக்கும்னு தனியா ஸ்கிராம்பிள் பண்ணி சேர்த்து வேணும்னா வெஜிடபிள் சேர்க்கறதுக்கு முன்னாடி கூட எக் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.